அனைவருக்கும் காலை வணக்கம். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ரெட்டியாசத்திரம் போகிற வழியில் செம்பு முருகன் கோவில் பக்கத்தில் எல்லப்பட்டிங்கிற ஏரியா. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, செடி நட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இப்போ இருந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கெமிக்கல் இல்லாத, ஃபெர்டிலைசர் இல்லாத இயற்கை முறையில் இயற்கை முறையில் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 1.5 வருஷம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா, இலையில் வந்து லைட்டாக புள்ளியாக மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இலை வைரஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. முனியிலிருந்து இலை வந்து காஞ்சு வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. போய் ஃபீல்டு பார்த்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து ரேப்பப் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறோம். ரேப்பப் வந்து இப்போ வந்து விவசாயி வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கம்பல்சரி ஒரு 3 ஸ்ப்ரே கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ரேபப்பு, ஸ்டிம்ரிஜ், இதெல்லாம் ரேபப் 2 டைமு, ஸ்டிம்ரிஜ் அதுக்கு 3 டைம் வந்து ஸ்டிம்ரிஜ் ஸ்ப்ரே பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறோம். விவசாயி ஓகேன்னு சொல்லி வாங்கி இன்றைக்கி வந்து ரேபப்பு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஃபஸ்ட் டே. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் செடி. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு 15 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கண் கூட பார்த்துக்கலாம் செடிகளை. இது வந்து 1.5 வருஷம் செடின்னு இருக்கிறாங்க. இன்னும் இடத்த வந்து இன்றைக்கி நாளைக்கு இருந்து டிராக்டர் விட்டு உழுதுட்டு கீழே ரேப்பப் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணுறோம்னு இருக்காங்க. எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுருக்குறாங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு 7வது நாள் திரும்ப ஒருக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணுறோம்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே எல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கீழே வந்து ரவுண்டு கட்ட சொல்லியிருக்கிறோம். ரவுண்டு கட்டி முடிச்சுட்டு கீழே வந்து தண்ணி சொட்டு நீரெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ டிராக்டர் உழுகுறனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு